சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையிசையின் ஜாம்பவான்கள் எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசனி கூட்டணியில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு படத்தின் கம்போசிங் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. எம்எஸ்வி அவர்கள் ஒரு அற்புதமான மெட்டை போட்டுவிட்டு கவியரசருக்காக காத்திருந்தார். ஆனால் கண்ணதாசன் வழக்கம் போல லேட்டாக வந்தார். வந்தவர் உடனடியாக பாட்டு எழுதாமல் அங்கிருந்தவர்களுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்தார். ஏற்கனவே வேலையின் அழுத்தத்தில் இருந்த எம்எஸ்விக்கு இது எரிச்சலை ஏற்படுத்தியது. நேரம் ஆகிறது, சீக்கிரம் வரிகளை சொல்லுங்கள் என்று எம்எஸ்வி சொன்னார். கவியரசரோ அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு கட்டத்தில் எம்எஸ்வியின் பொறுமை எல்லையை கடந்தது. உங்களுக்கு வேலையில் அக்கறையே இல்லை. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மெட்டு போடுகிறேன், நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று கத்திவிட்டார். எம்எஸ்வி மிகவும் கோபப்பட்டு, இனிமேல் உங்களோடு சேர்ந்து நான் இசையமைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேற முயன்றார். அப்போது கவியரசர் மிகவும் கூலாக எம்எஸ்வியை பார்த்து ஒரு வரியை சொன்னார். அந்த வரிகள், சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே, சொன்னது நீதானா. எம்எஸ்வி கோபத்தில் சொன்ன அந்த வார்த்தைகளையே கவிஞர் பல்லவியாக மாற்றினார். இதை கேட்டவுடன் எம்எஸ்வி அப்படியே உறைந்து போய் நின்றுவிட்டார். கோபமெல்லாம் மறைந்து, என்ன கவிஞரே, நான் கத்தியதையே இப்படி பாட்டாக மாற்றிவிட்டீர்களே என்று வியந்து போனார். அந்த நிமிடமே இருவருக்கும் இடையே இருந்த பிணக்கு மறைந்தது. இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு மிகச்சிறந்த மெலடி பாடலாக அமைந்தது. எம்எஸ்வியின் கோபம்தான் இந்த பாடலுக்கு ஒரு விதமான உணர்ச்சியை கொடுத்தது என்று கூட சொல்லலாம். பி. சுசீலாவின் தேன் குரலில் இந்த பாடல் பதிவான போது ஒட்டுமொத்த திரையுலகமே வியந்தது. கண்ணதாசன் எப்போதுமே உணர்ச்சிகளை வார்த்தைகளாக மாற்றுவதில் கில்லாடி என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த சம்பவத்திற்கு பிறகு எம்எஸ்வி கண்ணதாசன் நட்பு இன்னும் பலமடைந்தது. உன்னால் மட்டும் இப்படி செய்ய முடியும் என்று எம்எஸ்வி பல முறை பாராட்டியிருக்கிறார். இவர்களது சிறிய சண்டைகள் கூட தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை தான் தந்துள்ளது. இன்றும் நாம் கேட்கும் பல எவர்கிரீன் ஹிட் பாடல்கள் இது போன்ற தற்செயலான மோதல்களில் அல்லது உரையாடல்களில் பிறந்தவைதான். சொன்னது நீதானா பாடல் இன்றும் பலரது ஃபேவரட் பாடல்களாக இருப்பதற்கு இது ஒரு காரணம். நண்பர்களே, எம்எஸ்வியின் கோபத்தில் பிறந்த இந்த சொன்னது நீதானா பாடல் உருவான கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலில் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள். கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணியில் உங்களுக்கு பிடித்த வேறு பாடல் எது? மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். சினிமா வரலாற்றின் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் யாரும் அறியாத ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே நமது சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய ஊக்கம். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.